புதன் ராகு சேர்க்கை. புதன் ராகு சேர்க்கை. புதன் ராகு சேர்க்கை. இந்த புதன் நல்ல கிரகம்தான், நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த புதன் பாத்தீங்கன்னா ராகுவோட சேரும் போது, புதன் நல்ல கிரகம். ஆனா ஒரு மனிதனை முடவாதம் இந்த வாதத்துக்கு கொண்டு போகிறதே புதன் தான். புதன் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு மனுஷன் சீரழிஞ்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ பவர் புதனுக்கு இருக்கு. அவருடைய தசா காலங்களிலோ புத்தி காலங்களிலோ அவர் நல்ல அமைப்புல இல்லைன்னா ஒருத்தரை நம்ம மற்ற கிரகங்கள் கூட முடக்காது, ஆனா இது ரொம்ப முடக்கி போட்டுரும். அடுத்தது நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு. ராகுன்னா நரம்பு. அப்போ புதனும் மூளைக்கு அதிபதி. அப்போ புதன் மூளைக்கு ஓடக்கூடிய நரம்பை பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்போ புதன் ராகு யாருக்கு இருந்து சனி பகவானுடைய பார்வையோ, அதே பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவானோட பார்வை கண்டிப்பா அதுக்கு இருக்கும். ராகு இருக்கும்போது இருக்கும். இதெல்லாம் இருக்கும்போது கேர்ஃபுல்லா அவங்களுடைய வாழ்க்கை முறைய, உணவு முறை, அடுத்தது உங்களுடைய தியானம், இது மூலியமாகத்தான் உங்களை காப்பாற்றிக்க முடியும். நீங்க நல்ல தியானம் பண்ணணும், உணவு முறை கரெக்ட் பண்ணிக்கணும், தேவையில்லாத பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்க கூடாது, டென்ஷன் ரொம்ப ஆகக்கூடாது. இதெல்லாம் இருந்தா இந்த புதன் ராகு உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காது. அப்படி இல்லை அப்படிங்கும் போது புதன் ராகு கண்டிப்பா பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகமா மாறிவிடும். இப்ப நம்ம தோஷம், இது எல்லா தோஷத்தையும் பார்த்துட்டோம். இப்ப புதன் தோஷம், ராகு என்ன பண்ணுது, குரு என்ன பண்றாரு, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். கிரக சேர்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய கிரக சேர்க்கையில இருக்கு. இதே இப்ப புதன் கேது வந்திருக்கு. புதன் கேது அப்படின்னா நல்ல ஞானம், நல்லா படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா டக்குன்னு படிப்பை நிறுத்திடுவாங்க. இப்போ டக்குன்னு படிப்பை நிறுத்திடுவாங்க. அந்த படிப்பு என்ன பண்ணும், அடுத்த கட்டத்துக்கு போக விடாம பண்ணிடும். புதன் கேது படிப்பு அப்படிங்கிறதுல தடங்கள். எப்படின்னா கால நேரத்துக்கு அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா காலம் மாறின ஒரு விஷயம், ரொம்ப லேட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கிறது, இல்ல படிக்கவே முடியாம போகிறது, இது எல்லாமே புதன் கேது. உடம்பு குண்டாக கூடியது புதன் கேது இருக்கு. அதை நீங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அவங்களுக்கு ரொம்ப காரமோ ரொம்ப ஹீட்டோ ஆச்சு அப்படின்னா மூளையில இருக்கக்கூடிய நரம்புகள் பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அப்ப இந்த புதன் கேது இருக்கிறவங்க கேது ஸ்தலத்துக்கு அப்புறம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பா அங்க ஒரு தானம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு தானம், நீர் தானம் பண்ணுங்க, ஃபுட்டு அன்னதானம் பண்ணுங்க, ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுங்க. தானத்தின் மூலியமாக உங்க கர்மாவை குறைச்சிக்கிட்டே இருப்பீங்க. அப்ப இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு பெரிய லெவல பாதிக்காம அதுல இருந்து விடுபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? நீங்க சொன்னது கரெக்டா இருக்கு மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. முதல் கேது அவங்க சேர்க்கை இருக்கா, அதுல 2 பிரச்சனை இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க.